ஐயனார் சொன்ன வேலையை செய்யறதுக்காக சுடலமாட அந்த வழிய வர்ற ஊர்சன ஒவ்வொருத்தனையா பாக்குறான். அதுல இதுக்கு ஏத்த ஆளு யாருன்னு ஒவ்வொருத்த மனசுக்குள்ளயும் ஊடுருவி பாக்குறான். அந்த நேரத்துல ஆடு மாடு மேய்ச்சல் தொழில் பாக்குற கோனார் சமூகத்த ஆளு பால் தயிர் வியாபாரத்துக்காக இந்த வழிய மேற்கு பக்கமா போறது நம்ம சுடலமாட கண்ணுல படுது. இந்த விஷயத்துக்கு இவன் சரியா வருவான்னு சுடலமாடை முடிவு பண்ணி நடந்தே பாலையும் தயிரையும் செமந்து போறவன் காலை தட்டி விட்டு பாலையும் தயிரையும் தரையில வெட்டியா கொட்ட வைக்கிறாரு. கால் இடறி கீழே விழுகிற கோனார் சமூகத்த ஆளும் ஏதோ யதார்த்தமா நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. தினமும் அதே இடத்துல அதே மாதிரியான சம்பவம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. பாலும் தயிரும் வியாபாரம் பண்ண முடியாம வெட்டியா போகுது. அதே சமயத்துல வியாபார பொருள் இப்படி வீணா போறதுனால அவரோட வருமானம் குறைஞ்சுகிட்டே வருது. இந்த பிரச்சனையை சரி செய்ய அவருக்கு தெரிஞ்ச யோசனைப்படி பாதையை சுத்தம் பண்ணி பள்ளமேடு கல்லு கரடு இல்லாதபடி மட்டப்படுத்தி பாதையை சரி பண்ணி வைக்கிறாரு. அப்படி சரி பண்ண பாதையில அடுத்த நாள் பாலோட வரும்போது அதே மாதிரி தடுமாறி பானை விழுந்து உடைஞ்சு மறுபடியும் வீணா போகுது. நடக்கிறது என்னன்னு தெரியாத குழப்பத்தோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நடந்தது நினைச்சு மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த தீராத குழப்பத்தோட பொழுது இறங்க தூங்க போறாரு.